அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு விருந்தோம்பல். விருந்தோம்பல் என்பது அன்பின் அடையாளம். அன்பின் அடையாளம் உருகி வழியும் கண்ணீர் என்றும், அன்பே உயிர் இயக்க சான்று என்றும், அன்புடையார் பிறர்க்கு உதவுவதற்காகவே தம் உடல் உயிர்களையும் உதவுவர் என்றும் உரையாசிரியர்கள் இதற்கு உரை சொல்லி இருக்கிறார்கள். விருந்தோம்பல், அதனாலதான் அன்புடைமைக்கு பிறகு விருந்தோம்பலை வைத்திருக்கிறார். உயிர்களானது மண்ணில் தோன்றுகிற போதே உடன் தோன்றியது பசி. பசி என்பது நோய் அன்று, அது பிணி. நோய் என்பது வேறு, பிணி என்பது வேறு. நோய் என்பது வந்து வந்து போகும், பிணி என்பது எப்பொழுதும் இருக்கும். ஒரு நாளைக்கு 3 வேளை பசிக்கிறது, 3 வேளையும் உண்ண வேண்டி இருக்கிறது, அது பிடிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நோய்கள் போல அன்று இது வாழ்நாள் முழுமையும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த பசி என்கிற பிணியானது ஒவ்வொரு உயிரோடவும் பிணிக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் உணவு அருந்தி விட்டீர்களா என்று ஒவ்வொருவரையும் கேட்கிறார்கள். இல்வாழ்பவர்களுடைய கடமைகள்ல முதன்மையான கடமை விருந்தோம்பல் தான். இன்று காலச்சக்கரமானது வேறு மாதிரியாக சுழல்வதினாலே இந்த விருந்தோம்பலை கவனிப்பது குறைந்திருக்கிறது. பழைய காலம் மாதிரி விருந்தோம்பல் இல்லை. அது உண்மைதான் என்றாலும் கூட காலத்தினுடைய மாற்றம் அந்த விருந்தினரை முழுமையாக கவனித்தலே இல்லை என்று சொல்ல முடியாது. கவனித்தல் இருக்கிறது என்றாலும் முன்பு போல் கவனித்தல் இல்லை என்பதுதான் உண்மை. நெடுந்தொலைவு செல்கிறவர்கள் அந்த காலங்கள்ல தனியாக பயணம் செய்கிற போது கட்டுசோறு கட்டி கொண்டு போவார்கள். அது தீர்ந்தவுடன் வழிப்போக்கர்களாக ஆகி, அந்த வசதியெல்லாம் இல்லாத காலத்துல நடந்தே செல்ல வேண்டும் என்கிற சூழல் இருந்த காலங்கள்ல இருந்தது. இந்த வாகன வசதிகள் எல்லாம் வந்ததற்கு பிறகும் கூட அந்த பழைய ஆட்கள் நடந்துதான் செல்வார்கள். அதற்கு காசு கொடுத்து பயணம் செய்து அந்த பயனை பெறுவதில்லை. அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அவர்கள் நெடுந்தொலைவு செல்வதனால் அவர்கள் இரவலர்கள் இல்லை. இரவலர்னா பிச்சை எடுப்பவர் என்று கருதி விடுவார்கள் சில நேரங்கள்ல. அந்த நெடுந்தொலைவு வந்த காரணத்தினாலே ஆங்காங்கே அவர்களை புதியவராக கருதி அந்த விருந்தினரை பேணுவார்கள். அந்த கடமையெல்லாம் வைத்துத்தான் திருவள்ளுவர் ஒரு தனி அதிகாரமே, ஒரு தலைப்புல 10 குறள்களை எழுதியிருக்கிறார். தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்று சொல்வார். அதனாலதான் புதியவர்களுக்கு விருந்தளித்தல், உறவினர்களுக்கு சுற்றத்தாருக்கும் அளித்தலை ஏற்கனவே அவர் தெரிந்திருப்பார்கள், அவர்களை சுற்றத்தாரெல்லாம். அதனால அவர்களுக்கு அளிப்பது விருந்தன்று, புதியவர்களுக்கு போடுவதுதான் விருந்து என்று தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். நேரங்கள்ல பழங்காலங்கள்ல வீடுகள்ல ஒருவருக்கு ஒருவர் சின்ன சின்ன சண்டைகள்ல இருந்து சமாதானம் ஆயிடுவாங்க. அப்படி சில நேரங்கள்ல அப்படி சண்டை இருக்கிற போது, பூசல் இருக்கிற போது, ஒரு விருந்தினர் வந்த உடனே அதை அவர்களிடம் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். காட்டிக்கொள்ளாமல் உடனடியாக அவர்கள் உண்பதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள். அந்த அந்த காரணத்தை வைத்து அந்த சின்ன சண்டையெல்லாம் சரியாயிரும். விருந்தினாலே இப்படி ஒரு நன்மை நடந்திருக்கிறது. விருந்து செய்தல் இல்லற சீர்மையாக இருந்தமையால் கணவன் பிரிந்து தனித்திருக்கும் மகளிருக்கு அவ்வாய்ப்பு ஏற்படவில்லை. அதனால் கண்ணகி என்ன பண்றா, சிலப்பதிகாரத்துல அறவோருக்கு அளித்தலும்
அந்தனர் ஓம்பலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய்ங்கிற இவ விட்டு பிரிஞ்சு மாதவியோட சென்று விட்டான். அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்பதை அறவோர்க்கு அளித்தல், அந்தணர்களை ஓம்புதல், தொல்லோர் சிறப்பின், தொல்காப்பியர் சொன்னார் பாருங்க, தொல்காப்பியர் மட்டுமல்ல, தொல்காப்பியத்திற்கு முன்னாலேயும் வழி வழியாக இந்த விருந்தோம்பல் பண்பு இருந்ததே. அந்த தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய். ஏன் அவள் இழந்தாள் என்றால், கணவன் இல்லாத போது இவள் மட்டும் விருந்து படைக்க முடியாது என்பதனாலே அதை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் கண்ணகியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பிற்காலத்தில் இது உறவினருக்கு உணவளித்தலே விருந்து என்கிற சூழல் வந்துவிட்டது. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்பது நம்முடைய 11 கீழ்கணக்கு நூல்களிலே வருகிறது. இல்வாழ்வின் சிறப்பே விருந்தோம்பல் என்பதை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்திலே சொல்லப் போகிறார். அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். விருந்து கண்டபோது எண்ணூறுமோ என்று விம்மும். இந்த கண்ணகி எப்படி நினைத்தாலோ அதை போல சீதையும் அவ்வாறு நினைக்கிறார். விருந்தினர் வந்தபோது அசோகவனத்திலே சிறையிருக்கின்ற காலகட்டத்தில் ராமபிரான் அவரை நாடி வருகின்றவர்களுக்கு நான் இல்லாமல் எப்படி விருந்து படைப்பானோ என்று விருந்து கண்ட போது எண்ணூறுமோ என்று விம்மும் என்று அந்த தொடர் வருகிறது. அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும், அருந்து மெல்லடகு ஆறிட அருந்தும் என்று அழுங்கும். விருந்து கண்ட போது எண்ணூறுமோ என்று விம்மும், மருந்து முண்டுகோள் யான் கொண்ட நோய்க்கு என்று மயங்கும். இந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள் என்று காட்சி படலத்திலே இந்த செய்தியானது வருகிறது கம்பராமாயணத்தில். இப்போ நம்ம விருந்தோம்பல்ல முதலாவது குறளுக்கு வருகிறோம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இந்த வேளாண் என்கிற சொல்லே உழவு தொழில் என்பதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கு உதவுதல், அதை வடமொழியில் சொல்லணும்னா பரோபகாரம், உபகாரம் பரோபகாரம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதற்கு பரோபகாரம் என்று பெயர். அதான் வேளாண்மை செய்தல் பொருட்டு இல்வாழ்வதெல்லாம். எப்படி? இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வீட்டில் இருந்து கொண்டு இல்வாழ்க்கையினுடைய பயனை நாம் செய்வது எதற்காக என்று சொன்னால் விருந்தோம்புதல் தான். ஏனென்றால் அது மற்றவர்களுக்கு நாம் பேருதவியாக விளங்குதல். இந்த பரோபகாரம் என்பதை பேருதவியாக விளங்குதல், விருந்தோம்புதல் என்பது அவர்களுக்கு பேருதவி, பெரும் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். பசியோடு வந்தவர்களை பசி ஆற்றினால் எந்துவிடும் என்பது கருத்து. இரவார் இறப்பார்க்குன்று ஈவார் கரவாது கை செய்தூன் மாலையவர் என்பது ஒரு குறள். வேளாண்மை உழவு என்னும் பொருளும் உதவி என்னும் பொருளும் தருதல், ஒன்றை விட்டு ஒன்றால் சிறப்பு ஏற்படுகிறது. வீட்டில் எது இருக்கிறதோ அதனை கொண்டு உண்பிக்க செய்தல், விருந்தினரை பேணுதலுக்கு பெரிய புராணமே சான்றாக வழிகாட்டுகிறது. அது 2 எடுத்துக்காட்டு, அப்படி தொட்டு மட்டும் காட்டுறேன், அது முழுமையும் சொல்லவில்லை. இளையான்குடி மாறநாயனார் உடைய வரலாற்றுல அவரை சோதிப்பதற்காகவே இறைவன் மாறுவேடத்திலே அவர்கள் வீட்டிற்கு வருகிறான். அப்படி வருகிற போது ஒன்றுமில்லை, எல்லாம் கடனும் வாங்கி தீர்த்தாகிவிட்டது. அவர்களே பசியோடு தான் படுத்திருக்கிறார்கள். இவர்கள் நல்ல பெரும் மழை என்றாலும் அந்த மழையிலே அவருக்கு வயலிலே சென்று அந்த அன்று விதைத்த நெல்லை எடுத்துக்கொண்டு சால்புதமாக எடுத்துக்கொண்டு வந்து அதை உலர வைத்து வறுத்து அதன் பிறகு அதை குத்தி எல்லா பணிகளையும் அந்த அம்மையார் செய்கிறார். செய்து அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்கணும்னு இருக்குது. அப்படியெல்லாம் கொடுத்து பழக்கப்பட்டவர் இல்லையா. பின்னால போய் பார்க்கிறார், இந்த வேளைக்கீரை குப்பைக்கீரை போன்றவைகள் எல்லாம் இருப்பதை அந்த மழையோடு மழையாக சென்று கொஞ்சம் பறித்து வருகிறார்.
அதை வைத்துக்கொண்டு உணவை திருத்தி வழங்குகிறார்கள் என்று அந்த விருந்தோம்பலினுடைய உச்சத்தை பெரிய புராணம் சொல்லுகிறது. இன்னொன்று புனிதவதியார் என்று ஒரு பெருமாட்டி, அது இன்னொரு 63 அடியவர்களுடைய வரலாற்றிலே நிறைய அடியார்கள் இந்த உணவளித்தல், விருந்தளித்தல் என்பதை கடமையாக கொண்டிருக்கிறார். இதுல மிகவும் தலையானவராக சொல்லப்படுபவர் இந்த புனிதவதியாரும். புனிதவதியாருக்கு பின்னால காரைக்கால் அம்மையார் என்று பெயர் மாறுகிறது. அந்த காரைக்கால் அம்மையார் விளையாங்கோடி மாறனார் 2 பேரும். அந்த புனிதவதியாராக இருக்கின்ற அந்த காரைக்கால் அம்மையார் அவர் வீட்டிற்கு அவரை சோதிப்பதற்காக வருகிறான். அவள் உணவு மட்டும் ஆகி இருக்கிறது. கணவன் தன்னுடைய கடையிலிருந்து யாரோ கொண்டு வந்து கொடுத்த 2 மாங்கனிகளை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். ஒரு மாங்கனியை அவருக்கு பசியோடு இருக்கிறது என்கிறாரே என்று இது உணவையும் சோறும் தயிரும் இடுகிறாள். தொட்டுக்கொள்வதற்கு இந்த மாம்பழத்தை வைக்கிறார். அவர் உண்டு சென்று விடுகிறார். இனிமேதான் கதை பிரச்சனை. பிறகு அவன் வருகிறான். அவனுக்கு அந்த மாம்பழத்தை இன்னொரு மாம்பழத்தை வைக்கிறாள். அவன் இன்னொரு மாம்பழம் கேட்கிறான். 2 கொடுத்தனே இன்னொன்னு கொண்டான். அப்பதான் அவளுக்கு இறைவனை வேண்டுகிறாள். இன்னொரு கனி வருகிறது. அதை உண்டுகிறான். முன்பு உண்டதை விட இன்னும் மேலும் சுவையாக இருக்கிறது, இது எப்படி கிடைத்தது என்று கேட்கிறான். இது மாதிரி அடியார் ஒருவர் வந்தார், அவருக்கு படைத்து விட்டேன், நீங்கள் இன்னொரு கனி கேட்டதனால் இறைவனிடம் வேண்டினேன், கொடுத்தார். இவன் நம்பவில்லை. கேளு இன்னொரு தடவை. கேட்டால் கிடைத்தது, கையில் கனி கிடைத்தது. அதை அவன் கையில் கொடுத்தவுடன் மாயமாகிவிட்டது. அந்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? அவள் தான் புண்ணியம் செய்தவள். அதான் புனிதவதி. அந்த காரைக்காலிலே பிறந்ததனால் அந்த அம்மையாருக்கு பெயர் காரைக்கால் அம்மையார் என்று மாறிவிட்டது. அந்த விருந்தோம்பலுடைய உச்சத்தை சொல்வது பெரிய புராணம். மனைவியோடு வீட்டில் இருந்து இல்லறம் பேணி வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை பேணுதலாகிய உதவினை செய்வதற்காக ஆகும் என்று இதனுடைய கருத்து, இந்த குறளினுடைய கருத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. 2 விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டன்று. விருந்து புறத்ததா, விருந்தினர் திண்ணையிலே உட்கார்ந்திருக்கிறார். கதவை அடைத்து விட்டோ, கதவை அடைத்தோ அடைக்காமலோ இவன் மட்டும் உண்டால் அல்லது இவன் குடும்பத்தினர் மட்டும் உண்டால் அது தவறு என்பதை சொல்லுவது இந்த குறள். விருந்து புறத்ததா, எளிமையா புரியும். விருந்து புறத்ததா, வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்துருக்கான், திண்ணையில இருக்கார். அப்படி தனியா அவர்கள் உட்கார்ந்திருக்கிற போது இவர் தான் உண்டல் வேண்டற்பாட்டன்று. என்ன வேண்டற்பாட்டன்று? உண்ணுதல் வேண்டற்பாட்டல்ல. அது நீ அமிழ்தமே உண்டா கூட அதுல கொஞ்சம் அவனுக்கு பங்கு கொடுத்துட்டு உண்ணடா என்று சொல்லுகிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு பின்னால சொல்ல போறோம் இல்லையா, கொல்லாமையில. அதையே இங்கேயே சொல்லுகிறார். மருந்தனினும் வேண்டற்பாட்டன்று. அப்படி இருந்தா கூட அதை அவனுக்கும் கொடுத்து உண்ணு என்று சொல்வதுதான் இந்த குறள். விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் அமிழ்தமே ஆனாலும் அவனுக்கு கொடு. இது மிகவும் விலை உயர்வான ஒரு பொருள். இதை ஏன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதாமல் அதை பகிர்ந்து உண்ண பழகி கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனோநிலை வரணும். இப்ப ரெண்டு சட்டை என்னிடம் இருக்கிறது. ஒரு சட்டை நான் ஒருவன் கேட்கிறான், கொடுக்க வேண்டும் என்கிற போது 2 சட்டையிலே எது சிறப்பாக இருக்கிறதோ அதை அவனுக்கு கொடுத்தால்தான் நானுடைய மனம் நன்றாக இருக்கிறது என்று பொருள். அது அழுக்கானதாகவோ அல்லது கிழிந்ததையோ அல்லது சாயம் போனதையோ அவனுக்கு கொடுப்பது என்று சொல்வது அது சரியான முறை அன்று என்பது போன்றதுதான் உணவு. இதெல்லாம் நடைமுறையில இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அதனாலதான் அவர்கள் உயர்ந்து விளங்குகிறார்கள். 63 பேர் தானே சொல்றான், எத்தனை பேர் சொல்றான்? எத்தனை கோடி மக்கள் பிறந்து மாய்கிறார்கள். இந்த விருந்தினாலே உயர்ந்தவர்கள் என்று பார்க்கிற போது விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தானே இருக்கிறார்கள் உலக அளவிலே. விருந்து படைக்கிறார்கள் எல்லோரும். இப்படி படைக்கிறார்களா? அமிழ்தம், அதாவது மருந்து சாவா மருந்தாகி அமிழ்தமே என்றாலும் அதையும் பகிர்ந்து கொடுத்து உண்பவர்கள் அவர்கள்தான்
புகழின் உச்சியிலே இருக்கிறார்கள். எப்படி? விருந்தோம்பலினாலே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விருந்து புறத்ததா விருந்தினரை திண்ணையில் உட்கார வைத்து விட்டு தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாட்டன்று. அப்பா, அது மாதிரி செஞ்சிடாதப்பா, உனக்கு பாவம் வந்து சேரும் என்பதனாலே அப்படி செய் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. 3ஆம் குறள். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. நாள்தோறும் வரக்கூடிய விருந்தினரை போற்றுவானது இல்வாழ்க்கை வறுமையுற்று வருந்தி கெடுவதில்லை. நாள்தோறும் வரக்கூடிய விருந்தினரை போற்றுவானது இல்வாழ்க்கை வறுமையுற்று வருந்தி கெடுவதில்லை. அதாவது பருவந்து பால்படுதல் இல்லை, அது கெட்டு போகாது. வறுமையுற்று, பருவந்துனா வறுமையுற்று பால்பட்டு வருந்தி கெடுவதில்லை. பால்படுதல் இன்றுனா இல்லை என்று பொருள். வருவிருந்து வைகளும் நாள்தோறும் வரக்கூடிய விருந்தினரை போற்றுவதானது ஓம்புவானுடைய வாழ்க்கையானது. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று இந்த குறளிலே சொல்லுகிறார். பருவந்து என்றால் வறுமையால் பாழ்படுதல் இல்லை, இன்று என்பது இல்லை, பாழ்படுதல் இன்று. வைகளும் நாள்தோறும் வேலை தோறும் என்று பொருள். வாழும் நாளெல்லாம், ஏனெனில் பசி பிறப்போடு வந்தது என்று சொன்னோம் அல்லவா, அதனால நாள்தோறும் ஒவ்வொரு வேலையும் உண்டு, வாழ்நாளவும் உண்டு என்று பொருள். வருவிருந்து என்பது வந்திருக்கிற விருந்து, வரும் விருந்து வரவிருக்கும் விருந்து என்பது வினைத்தொகையாக போட்டிருக்கிறார். இதாவது போட்டோமே அப்படின்னு நினைத்து விடக்கூடாது என்பதனால வினைத்தொகை என்பது 3 காலத்திலும் வரும். வந்தவர்களுக்கு போட்டோம், வருகின்றவர்களுக்கு போடும், வரப்போகிறவர்களுக்கும் போட வேண்டும், உணவு அளிக்க வேண்டும் என்பது கருத்து. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. 4. அகனமர்ந்து செய்யாள் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகமலர்ந்து நல்லோர்க்கு செய்யும் விருந்தால் விரும்பத்தக்க ஆக்கங்கள் பலவும் உண்டு. அகனமர்ந்து செய்யாள் உறையும், அதாவது முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். முகமலர்ச்சியோடு, முகமலர்ச்சின்னா உள்ளத்திலேயே அந்த முகமலர்ச்சி இருக்கணும். வெறுமன வெளியில மட்டும் அந்த இனிப்பு இருக்கக்கூடாது, உள்ளேயும் இருக்கணும். அதைத்தான் அகனமர்ந்து என்று சொல்லுகிறார். முகனமர்ந்து நல்விருந்து செய்பவனுடைய வீட்டில் ஓம்புவான் இல். முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகமலர்ச்சியோடு நல்ல விருந்தினர்களை அழைத்து அவனுக்கு வேண்டிய உணவை கொடுத்து இருப்பவனுடைய வீட்டிலே அகனமர்ந்து செய்யாள் உறையும். செய்யாள் உறையும் என்றால் லட்சுமி கடாட்சம் வரும், அப்படி தமிழ்ல சொன்னதா எல்லாத்துக்கும் புரியும். அவன் குறைவற்ற நிறைவான வாழ்வு வாழ்வான் என்பது பொருள். அதான் லட்சுமி கடாட்சம் என்று அவர்கள் வாழ்த்துவார்கள். அகனமர்ந்து செய்யாள் உறையும் என்பது இந்த 4ஆம் குறளினுடைய கருத்து. விருந்தோம்புவான் குடும்பமானது துயருற்று பாழ்படாது என்று முன்னைய குறளிலே கூறப்பட்ட அதனுடைய விளக்கமாக இதை கொள்ள வேண்டும். பருவந்து பாழ்படுதல் என்று 4ஆம் குறளிலே 3ஆம் குறளில் சொன்னோம் அல்லவா, அதைக்கு வழிபடு, அதாவது வழிமொழிகிற மாதிரி முன்மொழிதல் வழிமொழிதல். 3வது குறள் முன்மொழிதல், 4வது குறள் வழிமொழிதல். அகமலர்ச்சி ஏற்பட்டமை முகத்தில் வெளிப்பட நல்லதாம் உணவை தனித்தோ புறத்தோ வைக்காமல் தானும் உடனிருந்து உண்ணச் செய்வானுடைய இல்லத்தில் எளிய உணவே ஆயினும் முகமலர்ச்சியாலும் படைக்கும் பண்பாலும் இனிய சொல்லாலும் வரவேற்றலும் வழியனுப்பல் நெகிழ்வாலும் விருந்தாக வந்தார் அகமும் முகமும் மலர்ந்து வாழ்த்தாலும் அவ்வில்லத்தில் செந்தாமரை மலரில் விற்று போன்றவளாகிய திருமகள் எப்போதும் உடனிருப்பாள் என்று சொல்வதுதான் அதனுடைய முழு விளக்கம். 5ஆம் குறள். வித்தும் எடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம்.
சிற்பி என்று ஒருத்தர் இருக்கார், கோயம்புத்தூர்ல இருக்கார். 91 92 வயது ஆகிறது. நல்ல பெரும் தமிழ் பேரறிஞர், பொள்ளாச்சியில் இருக்கார். அவர் ஒரு உரை செய்திருக்கார். விருந்தினரை ஊட்டி உணவருந்தி எஞ்சியதை தான் உண்பவனின் விளைநிலத்தில் விதையும் இட வேண்டுமோ, அவன் கொடையே கோடியால் விளையுமே, கோடியாக விளையுமே, கோடியாய் விளையுமே என்று சொல்லுகிறார். எங்கேயாவது உண்டா சார்? இது நடக்குமா? விதைக்காம நெல் விளையுமா? பயிர் வருமா? சொல்றாரு திருவள்ளுவர், சொல்றார், விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம், விருந்தினரை பாதுகாத்து மிச்சம் இருக்கிறத, மிச்சில்னா மிச்சம் இருக்கிறதை உண்கிறானே அவனுடைய நிலத்திலே, புலம் என்றால் நிலைத்தல், நிலத்தில் வித்தும் இடல் வேண்டுமோ, நீ வித்துனா விதை இட வேண்டாம், விதை நெல் போடாமலே அவனுக்கு நெல் விளையும் என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதற்கு உரைதான் செப்பி சொல்லுகிறார், விருந்தினரை ஊட்டி உணவருந்தி எஞ்சியதை தான் உண்பவனின் விளைநிலத்தில் விதையும் இட வேண்டுமோ, அவன் கொடையே கோடியாய் விளையுமே என்று பொருள். வித்தின்றி விளைவும் இல்லை என்பதை அறிந்தே செய்யும் செயல் ஆதலால் இடல் வேண்டும் கொல்லோ என்பது ஐயம். கொல் என்பது ஐயம். அந்த ஐயத்திலேயும் ஐயம் சொல்லுகிறார். கொல் என்றால் ஐயம், கொல்லோ என்றால் ஐயத்தின் மேல் ஐயம். விரும்புவானோ என ஐயமாய் வினைவி விரும்பான் என முடிக்கிறார். அப்படி அவன் விரும்ப மாட்டான். கொல்லோ ஐயம் என்பது தொல்காப்பியம். ஓகாரமும் ஐயப்பொருளே வரும். யானோ அரசன், யான் அரசன் இல்லை என்று சொல்லுகிறான் அளவு அங்கே வருகிற ஓகாரமும் ஐயம் தான். அவனுக்கே தெரிந்து விட்டது, நான் அரசன் இல்லை. ஏனென்றால் நான் நிலை தருமாறி விட்டேன். விருந்தோம்பல் மாந்தரின பண்பு எனினும் உழவன் விருந்தோம்பல் அவன் பண்பு. ஏனெனில் வேளாண்மை அவன் தொழில். ஆகவே வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்குத்தான் வித்தும் இடல் வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகையினால நம்ம விதை போடாமே தப்பிச்சுக்கலாமா, சோறு போட்டா போதுமா என்று கருதிவிடக் கூடாது என்பதனாலே தான் இந்த விளக்கம். அந்த அளவுக்கு உறுதியாக அவனுக்கு எந்த குறையும் வராது என்று பொருள். விதைக்காம வந்துவிடும் என்று பொருள் கொள்ளக்கூடாது, நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ என்றால், அப்படி பரோபகாரம் செய்கிறவனுக்கு அவனுடைய நிலத்திற்கு இவன் அதிகமாக செலவிட வேண்டியதில்லை. பருவத்திலே மழை பொழியும், பருவமல்லா காலத்தில் பருவமல்லா நேரத்தில் மழை பெய்து அல்லது மழையே பொழியாமல் கெடுக்காது என்பது அவனுக்கு மட்டுமா என்றால், அவனை ஒட்டி இருக்கிற பலருக்கும் அதுதான் நடக்கும். அவனுடைய வயலை ஒட்டி இருக்கின்ற பல ஏக்கர் நிலங்களுக்கும் அதுதான் நடக்கும். அங்கே புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் என்று சொன்னார்கள் அல்லவா? நெல்லுக்கு அனுப்புகிற அந்த தண்ணீரானது புல் வாழ்வதற்கும் பயன்படுவதை போல இவன் இருப்பதால் இந்த புண்ணிய கூடியினுடைய சுற்றி இருக்கிற அத்தனை நிலங்களுக்கும் தேவையான நேரத்தில் தேவையான அளவு மழை பொழியும் என்பதுதான் கருத்தே தவிர, ஏட்டிக்கு போட்டியாக இணையா திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காரு, விதைக்காம எங்கேயா நெல் விளையும் என்று குருட்டுத்தனமாக கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விடை. நன்றி, வணக்கம்.